முட்டை அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். முட்டை 10, பிரெட்டு 20 பீஸு, சர்க்கரை 1/2 கிலோ, மார்ஸ்ல ஆயில் 1/2 லிட்ரு, பால் 1/2 லிட்ரு, கலருக்கு வந்து ஜிலேபி பவுட்ரு. முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். பத்து முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. 10 முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு கலக்கணும். சர்க்கரை போட்டு கலந்துக்கலாம். ஃபுல்லாக கலக்காச்சு. இருக்கிற ப்ரௌன் கலரில் பிச்சை எடுத்துக்கலாம். பிச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலில் போட்டு நனைஞ்சு எடுத்துக்கலாம். பாலோட சுற்றியாச்சு. நினச்சி இதில் எடுத்து முட்டையை அடித்து சர்க்கரையும் முட்டையை அடித்து வச்சுக்கோமா அதில் எடுத்து போடணும். பாலும் பண்ணி இதில் எல்லாம் போட்டாச்சு. போட்டு இது மறுபடியும் கலக்கணும். கலர் பவுடர் போட்டுக்கலாம் தேவையானது. நான் 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போதைக்கு 1 கப்பு மட்டும்தான் இப்போ ஊற்றுறேன். ஊற்றிட்டு இதெல்லாம் கலக்கணும். மறுபடியும் கலக்கணும். நல்லா கலக்காச்சு. கலந்துட்டுன்னு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் எடுத்து வச்சு கலரி விடணும். வச்சு கை விடாமல் அதை கலரி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லதுதான். இப்படி கை விடாமல் கலரிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வேண்டான்னா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் நுணுக்கி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு முந்திரி தாளிச்சு கொடுத்துக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம். அதுலேயே ஆயில் அதிகமாக இருக்குது. அதனால நெய் அளவு ஊற்றிக்கலாம். தேவைப்படலைன்னா நம்மளுக்கு அதில் இருக்கிற ஆயிலை நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். முந்திரி ரெண்டாக உடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த கலர் வர வரலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்துருச்சு. இன்னும் இது அல்வாவில் கொட்டிக்கலாம். முட்டை அல்வாவில் கொட்டிக்கலாம். கலரிட்டு முந்திரி போட்டு நல்லா இந்த மாதிரி கலரிக்கணும். நம்ம கலரிட்டு கொஞ்சம் நேரம் சாய்ச்சி வச்சோம்னா இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் வந்து நின்றுடும். அது அழுகாமல் வடித்து எடுத்துக்கலாம். ஆயில் வரும். இந்த ஆயில் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் சாய்ச்சி வச்சோம்னா எல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த ஆயில் வருது. இந்த ஆயில் வடித்து எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு. சாயங்கால நேரம் குழந்தைய டீ டைமில் கூட கொடுத்துக்கலாம். வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கூட நம்ம செஞ்சுக்கலாம். இது மத்தியான டைமில் கூட செஞ்சு கொடுக்கலாம். சாயங்கால டைம்லையும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தை ஸ்கூல்லேருந்து டீ டைமில் கூட செஞ்சு தரலாம். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் செஞ்சுக்கலாம்.